வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப க்ரீமியான டேஸ்டியான முகலாய் சிக்கன். இதை ஒரு தடவை செஞ்சோம்னாவே திருப்பி திருப்பி செய்யணும்னு ஆசையாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டான இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முகலாய் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். லெக் பீஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் மசாலா பொருள் போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கலந்து, நல்ல சிக்கன் பீஸில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வைக்கணும். அப்போ அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடும். இதை கலந்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு. அப்போ அதே டைமில் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 4-5 வரமிளகாய், நான் சாதா மிளகாய் போட்டிருக்கேன். இது காஷ்மீரி சில்லிஸ் இருந்தால் போட்டுட்டோன்னா நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இது கூட ஜீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், வரமல்லி 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா ஸ்லோவாக குக் ஆகும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா டக்குன்னு கரிஞ்சிரும், ஆனால் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. போதும், நல்லா சூப்பராக வறுத்து வந்துருச்சு. இப்போ இதை அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய். ஃபுல்லாக நெய்லேயே செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயம், அதை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரித்து எடுத்துக்கலாம். இல்லை, இந்த எண்ணெயிலையும் நெய்லையும் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக செவந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆனியன்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. போதும், இதை அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு 20 முந்திரி பருப்பை பாலில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம், இந்த முந்திரி பருப்பு, நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா ஜாமான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்த அதே எண்ணெயிலேயே 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு சிக்கனை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. ஆனியன், நம்ம வறுத்த மசாலா ஜாமான் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாலில் ஊறின முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்குவோம். உரப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் உரப்பு தேவைப்படுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உரப்பு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துட்டு நல்லா வேக விட்டுருவோம். ஒரு 10 மினிட்ஸ்லையே இந்த கிரேவி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிரும். செம்ம ரிச்சாக இருக்கும். இப்போ அப்படியே கொதித்து வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அந்த சிக்கன்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் காம்பு எடுக்காமல் ஒரு 2-3 மிளகா போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் சிம்மில் இருந்துட்டு நல்லா எண்ணெய் கொதி வந்தோடனே நம்ம அமர்த்திடலாம். முந்திரி பருப்பை பாலில் அரைச்சி போட்டதுனால அந்த க்ரீம் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும்.
நம்ம வந்து சாதா மிளகாய் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. இது எது காஷ்மீரி சில்லி போடும்போது நல்ல ரெட்டிஷ் கலரில் சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் சூப்பராக வந்துருச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. க்ரீமியாக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. போதும், இதோட அடுப்பை அமர்த்திக்கலாம். இதை நம்ம அழகாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான முகலாய் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.